Hello friends, welcome to Nasekitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான எம்மியான சாஃப்டாக நல்லா லேயராக நம்ம ஒரு கோதுமை பரோட்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம மட்டன் குழம்போடு வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த கோதுமை பரோட்டா ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவு கோதுமை மாவு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் அளவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவு இருக்கும். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வந்து அந்த உப்பெல்லாம் மாவில் கலந்து வர மாதிரி நம்ம அந்த நெய் மாவு எல்லாத்தையும் நல்லா பெசரி கொடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா உப்பெல்லாம் கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம சப்பாத்திக்கெலாம் எப்படி மாவு பிணைவோமோ அந்த மாதிரியே சாஃப்டாக நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வரணும், ரொம்ப அழுத்தமாக பிணைஞ்சிடாதீங்க. அப்போ நம்மளோட பரோட்டா வந்து நல்லா லேயராக சாஃப்டாக நமக்கு வந்து கிடைக்காது. அதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக கைகளில் நெய் வந்து ஒரு 2 ட்ராப் அளவு எடுத்துகிட்டு இப்போ அது மேலே வந்து நான் தடவி கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளோட பரோட்டா மாவு வந்து நல்லா காயாமல் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். இப்போ இதை அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாங்க, நம்மளோட பரோட்டா மாவு நல்லா ரெடியாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சோம்னா மாவு நல்லா அந்த நெய்லேயே ஊறிட்டு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அதை அப்படியே ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிட்டு நம்ம கைகளால் நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து இன்னும் சாஃப்டாக நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பேடா போடுறதுக்கெலாம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு. அப்போ தான் நம்மளோட பரோட்டா நல்லா லேயராக சாஃப்டாக நமக்கு வரும். அந்த அளவு கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழுத்திட்டு நம்ம இப்போ ஒரு 5 உருண்டை போல் நம்ம பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு நான் கொஞ்சமாக வந்து ஒரு ப்ரெஷ்ஷில் ஆயில் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். பரோட்டாவுக்கெலாம் வந்து ஆயில் அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து உருட்டுவோம். அதே மைதா பரோட்டாவுக்கு இப்போ கோதுமை பரோட்டாவுக்கும் அதே மாதிரியே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ஓரளவு சாஃப்டாக நம்ம உருட்டிக்கலாம். ஓரளவு மெலிசாக இருந்தால் போதுங்க, ரொம்ப அப்படியே மெலிசாக ஆக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதை வந்து நம்ம மைதா பரோட்டா இருந்தால் நம்ம வீசிட்டு நம்ம வந்து மடிப்போம். இதை வந்து நம்ம இப்போ எப்படி மடிக்க போகிறோம்னா ஒரு சைடு முன்னாடியும் ஒரு சைடு பின்னாடியும் தான் நம்ம மடிக்கணும். இப்போ அது மடிக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மடித்து காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மடிச்சுட்டு இப்போ அதே சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ லைனாக அப்படியே மடிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை அப்படியே வந்து அடியிலேருந்து நம்ம சைடில் அப்படியே உருட்டிட்டு அந்த இதில் போய் நம்ம ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து மாவு வந்து இன்னொரு டைம் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி மடிக்கிறதுன்னு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அதே மாதிரி கொஞ்சமாக ஆயில் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி நல்லா மடிச்சுட்டு இப்போ திருப்பி போட்டுட்டு இப்போ இப்படியே லைனாக அப்படியே மடிச்சுட்டே வரணும். பாருங்கள், மடிச்சுட்டு வரும்போது நடுவில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதை அப்படியே நல்லா நீளமாக எடுத்துகிட்டு இப்போ இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு நம்ம அப்படியே உருட்டிட்டு வந்துடணும். பாருங்கள், நம்மளோட பேடாலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ பரோட்டாவுக்கு நல்லா சூப்பராக இப்போ நம்ம வந்து பரோட்டா வந்து தேய்ச்சிக்கலாம். ஓரளவு வந்து மொத்தமாக இருக்கணுங்க. சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெலிசாலும் திரட்டக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் மொத்தமாகவே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது நம்ம திரட்டிக்கலாம். அப்போ தான் நம்மளோட கோதுமை பரோட்டா நல்லா சாஃப்டாக நல்லா லேயராக கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு தின்னு இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம வந்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக ஷேப்பாக உருட்டிக்கோங்க. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு திக்னஸ் இருக்கணும், ரொம்ப மெலிசாக உருட்டக்கூடாது. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் வந்து இதே மாதிரியே உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்மளோட தவாவும் நல்லா சூடாக இருக்குது.
இப்போ நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். பரோட்டா பொரிக்க நல்லா சூடாக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம பரோட்டா போட்டதுமே நல்லா வெந்து கிடைக்கும். நல்லா முருகலாக சாஃப்டாக வெந்து கிடைக்கும். மேலே இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிலில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து திருப்பி போடலாம். இப்போ இப்படி தாங்க இருக்கும். அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நல்ல கலராக சேஞ்ச் ஆகும். இப்போ இது சைட்லேயும் வந்து நம்ம வந்து மேலே ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த சைடில் மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ அந்த சைடு நம்மளுக்கு வந்து இப்போ பாருங்கள், திருப்பி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேஞ்ச் ஆகும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் அந்த சைடு, ஒரு 5 நிமிஷம் இந்த சைடு திருப்பி போடும்போது இப்போ இந்த மாதிரி கலரை நம்ம வரும்போது தான் நம்ம எடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளோட பரோட்டாலாம் நல்லா லேயராக கிடைக்குது. அப்படியே அந்த லேயர் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி லேயராக நம்மளுக்கு வெந்து வரும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக கோதுமை பரோட்டா நம்ம வீட்டிலேயே செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பரோட்டாவை வந்து நம்ம அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ணக்கூடாது. இப்போ எப்படி நம்ம அந்த லேயர்லாம் வெளியே கொண்டு வரதுன்னா, இந்த மாதிரி ஒரு 5 பரோட்டானா அதை வச்சு நம்ம இந்த மாதிரி அடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சைடில் ஒரு 4 தடவை அடிச்சுட்டு அதே மாதிரி திருப்பிட்டு இப்போ இந்த சைடில் ஒரு 4 தடவை அடிக்கணுங்க. அப்போ தான் அந்த லேயர்லாம் நம்மளுக்கு கலந்து வெளியே வரும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். பாருங்கள், நம்மளோட கோதுமை பரோட்டா கூட வந்து அந்த மட்டன் கிரேவியோடு நம்ம சாப்பிடும்போது அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி மட்டன் கிரேவி அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த கோதுமை பரோட்டா ரெசிபி இதோட முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நான் உங்களை அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.